சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி இட்லி தோசை ஆப்பத்துக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயெல்லாம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, ஜீரகம், சோம்பு, பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 கப்பு தேங்காய், 4-5 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி வறுத்தா போகிறோம். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி தனியாக வச்சுருங்க. கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கொத்து புதினா, அதுக்கப்புறம் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. கடைசியாக கசூரி மேத்தி, கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டகாசமான குருமா. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.